அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஐ அம் ஸோ ஹாப்பி. நாங்கள் ஊருக்கு பொங்கலுக்கு போகாதால சென்னையிலேருந்தே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெருக்கி தொடச்சாச்சு. தொடச்சதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கல் எங்கள் அம்மா சொல்ல நான் பொங்கல் செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் விளக்க ஃபுல்லாக விளக்கி அதில் எண்ணெய் திருச்செல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ செஞ்ச பொங்கலையுமே இலையில போட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே பொங்கல் சூப்பராகவே டேஸ்ட் பண்ணோம். எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அம்மா ஊருக்கு போயிருந்தால முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ சாதமும் முருங்கைக்கீரை சாம்பாரும் வச்சாச்சு. எங்கள் மம்மி தான் பண்ணாங்க, நான் பண்ணல. அதுக்கப்புறம் ஈவினிங்காக போராக இருக்குன்றதுக்காக நாங்களாம் நடந்து போயிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டோம் கடையில். நைட்டுக்கு தோசை மிளகாத்தூள் சைடிஷ் வேணான்னு சொல்லுறதுனால அம்மா மிளகாத்தூளும் பூண்டும் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி கீரை கொஞ்சம் லைட்டாக மீந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை காய வச்சு பொடியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இதோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் மினி விலாக் ரெசிபி அது கூடயே சேர்த்து பியூட்டி டிப்ஸ், ஹெல்த்தி டிப்ஸ் அதையும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.